நீங்க தேர்தல் ஆணையம் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அது ஒரு முடிவை எடுத்திருக்கும் பொழுது அதுக்கு கட்டுப்பட வேண்டியது அனைவருக்குமான பொறுப்பு இருக்கு. அதில் கூடுதலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினால தேர்தல் நேரத்தில் எந்த படமும் நிறுத்தப்பட்டதாக எனக்கு நினைவில்லை. முதல் முறையாக தமிழகத்தில் அப்படி ஒரு சூழல் நடந்திருக்கு. தாவேகா தலைவருடைய திரைப்படம் தடை செய்யப்பட்டிருக்கிற காரணங்கள், அதுக்கான காரணத்தை தணிக்கைத்துறையும் சொல்லல, அவங்களும் சொல்லல அந்த படத்துல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு. விஸ்வரூபம் திரைப்படம் வரும்பொழுது அந்த திரைப்படத்துல மைனாரிட்டி பீப்புளோட மனசு பாதிக்கப்படுவது போல காட்சிகளும் வசனங்களும் இருந்தது. அவர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது போல இருந்தது. அதனால படம் பார்த்தவங்க அந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஜனநாயகம்ல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் பிலிம், தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம். அது வேறு மொழியில, தமிழ் மொழியில மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம். அது அந்த படத்துல அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றத ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதுல ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஒண்ணு, தணிக்கைத்துறை சொல்லணும் இந்தந்த காட்சிகள் இருக்கு, இதெல்லாம் இதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல தணிக்கைத்துறை என்பது, நான் மீண்டும் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன், காட்சிகளை கத்தரிப்பதற்கான அதிகாரம் தணிக்கைத்துறைக்கு கிடையாது. அது சென்சார் போர்டு தான், அது சர்டிபிகேட் ஆஃப் போர்டு தான். அது ஒரு தகுதி சான்றிதழ் தான் கொடுக்கும். இது ஏ சர்டிபிகேட், இது யூ சர்டிபிகேட், இது யூஏ சர்டிபிகேட்னு கத்தரிங்கன்னு சொல்லிட்டு அபிஷியல் லெட்டர் கொடுக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்குலாம் தெரியுமான்றது தெரியல. இப்போ என்னுடைய திரைப்படங்கள்லாம் போச்சுன்னா இந்த காட்சிகளை நீங்க கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர சென்சார் போர்டோட அபிஷியல் லெட்டர்ல இருந்து வராது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிகரெட் குடிக்கிற காட்சிகளுக்கு இங்க தமிழ் சினிமாவில் சப்டைட்டில் போடணும். ஹிந்தில இருந்து வர்ற படங்களுக்கு மது அருந்துற காட்சிகளுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா சென்ட்ரல் போர்டு, பேருக்கு சென்ட்ரல் போர்டு, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு, நார்த் இந்தியாவில், இங்க தமிழ்நாட்டில் ஒரு ரூல் இருக்கு, நார்த் இந்தியாவில் ஒரு ரூல் இருக்கு. இதையே ஏற்கனவே இங்க இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரும் கேட்டாங்களான்னு தெரியாது. அதனால இது ஒரு சிக்கலானது. இதுல ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும்.